இவர்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை சிந்தனை வட்டமாக தாங்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு கனதியான தீர்மானம். இதனை நாங்கள் 10-11 பார்த்துவிட முடியாது. ஆனால் அந்த விஜயம் செய்வது என்பது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில், அதாவது ஒரு சமாதான தூதுவராக ஒரு காலத்தில் இருந்தவர் இப்பொழுது அடுத்த தரப்பின் ஒரு ஆலோசகராக மாறி இருக்கின்ற நிலைமை இருக்கு. குறைந்தது ஒரு 65% மக்கள் ஆதரவு தருவார்கள் என்று தெரிந்தால்தான் இவர்கள் அவ்வாறான ஒரு வாக்காளரை நிறுத்த முடியும். அது கூட தனியே தமிழ் மக்களின் வாக்குகளை நம்பி நிறுத்துவது என்பது மிகவும் ஆபத்தானது, மிக மிக ஆபத்தான விடயம். முதலாவது விடயம், நாங்கள் தனித்தரப்பு என்று காட்டுவதாக இருந்தால், அதற்காக ஜனாதிபதி தேர்தலை தான் பயன்படுத்துவதாக இருந்தால், அங்கே ஜனாதிபதியாக வரப்போகின்றவருக்கான வாக்குகளில் இருந்துதான் இந்த வாக்குகள் பிரிக்கப்பட போகின்றன. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை காலை வேளையில் சந்திக்கின்றோம். அண்மையில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை தமிழர் தரப்பில் நிறுத்துவது தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசியிருந்தாலும் கூட இப்பொழுது வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் சிவில் சமூகம் சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றது. குறிப்பாக அரசியல் கட்சிகள் இது தொடர்பான ஒரு இறுதி தீர்மானத்தை எடுக்காத நிலையில் சிவில் சமூகம் ஒன்றிணைந்து சில தீர்மானங்களை முன்வைத்திருக்கின்றன. இந்த தீர்மானங்களுக்கு அமைய அரசியல் கட்சிகள் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக வலியுறுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இது குறித்து தான் காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சுரேஷ், நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக என்ன பார்வையை கொண்டிருக்கின்றீர்கள்? நாங்கள் இதனுடைய சாதக பாதக தன்மைகளை கடந்த நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். ஆனால் சிவில் சமூகமாக இந்த விடயம் தொடர்பாக ஒருமித்த கருத்தை உடையவர்களாக சிவில் சமூகம் மாறி இருக்கின்றது. அதே நேரத்தில் சிவில் சமூகம் அரசியல் கட்சிகளை வலியுறுத்துகின்ற நிலையில் இதற்கு அரசியல் கட்சிகள் செவிசாய்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? அதே நேரத்தில் சிவில் சமூகம் சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றன. இந்த தீர்மானங்கள் பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியல் கட்சிகளின் பிடியில் இருந்து இந்த விவகாரம் தற்பொழுது சிவில் சமூகத்தின் கையில் சென்றடைந்திருக்கின்றது. சிவில் சமூகம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டிய தேவை. அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்ற விடயங்கள், இந்த தீர்மானங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் தனித்தன்மை உடையவர்கள், அவர்களுடைய வாக்குகள் இந்த அவர்களுடைய அபிலாசையை செலுத்தும் என்கின்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அவர்கள் இந்த விடயத்தை எவ்வாறு கட்சிகளிடையே கொண்டு செல்ல போகின்றார்கள், கட்சிகள் எவ்வாறு இந்த விடயத்தில் ஒன்றிணைந்து பயணிக்க போகின்றன, யார் இவ்வாறான ஒரு வேட்பாளராக வர முடியும் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலினித்தான் கண்டறியப்படும். ஏனென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு வேட்பாளரை போட வேண்டும் என்று போட்டு ஒரு மக்கள் ஆதரவற்ற அல்லது கவர்ச்சிய ஒரு மக்களை கவரக்கூடிய அல்லது ஆளுமை உள்ள ஒருவரைத்தான் அந்த அவ்வாறான விடயத்தில் அந்த வேட்பாளராக நிறுத்த முடியும். அவ்வாறு நிறுத்துவதற்கு எந்த கட்சிகள், இப்பொழுது அவர் ஒரு கட்சி சார்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்குமா என்கின்ற பல இத்தியாதிகள் இங்கே இருக்கின்றன. சிவில் சமூகமாக, அதாவது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இவர்களை ஒரு திங்க் டேங்க் என்று நாங்கள் எடுக்கிறோம் வட்டம். இவர்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை சிந்தனை வட்டமாக தாங்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு கனதியான தீர்மானம். இதனை நாங்கள் 10-11 பார்த்துவிட முடியாது. ஆனால் இதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் பொறுப்பேற்க வேண்டியவர்களாக அவர்கள் மாற்றம் பெறுகின்றார்கள் என்பதுதான் இங்கே நிற்கின்ற உண்மை. இப்பொழுது நாளை இந்த வாக்கு விவகாரத்தில் அவர்கள் இதனை ஒரு சர்வ ஜன வாக்கெடுப்பாக அல்லது தமிழர்களின் கோரிக்கைகளுக்கான வாக்கெடுப்பாக நடத்தி அந்த வாக்கெடுப்பில் அவர்கள் 75% மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாத விட அது எவ்வாறு பார்க்கப்படும் என்கின்ற நிலை இங்கே பெரிதாக இருக்கின்றது. அதோடு குறிப்பாக அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார், முல்லைத்தீவு போன்ற இடங்களில் இது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றதையும், ஏனென்றால் இந்த பகுதிகளில் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் குடியிருக்கின்றார்கள்.
பரங்கியர்கள் மற்றும் அம்பரை பக்கத்தில் தெலுங்கு மக்கள் போன்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அனைவரையும் இணைத்து இவ்வாறான நடவடிக்கைக்கு பயணிப்பதாக இருந்தால் அது குறித்த ஒரு கருத்தூட்டத்தை இந்த அமைப்புகள் செய்ய வேண்டும். அத்தோடு ஒரு கட்சி சாராத நபரை தாங்கள் வேட்பாளராக தெரிவு செய்து அதற்கு ஆதரவை கட்சிகளிடம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்களுக்கு அதற்குரிய பணப்பட்டுவாடா இருக்குமா என்கின்ற கேள்விதான் இங்கே முக்கியமானது. பணம் இல்லாமல் இவ்வாறான நிலைக்கு அவர்களால் செய்ய முடியுமா? பிரச்சார இயந்திரங்களை தட்டிவிட முடியுமா? இது கட்சி கூட்டங்களாக நடைபெறுகின்ற பொழுது எவ்வாறாக இந்த கட்சிகள் ஒருமித்து பயணிக்க போகின்றன போன்ற பல கேள்விகள் இங்கே எதிர்மறை வினையாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயம் யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் சிவில் சமூகம் என்று குறிப்பாக கூறுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒன்றாக இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சிவில் சமூகத்தில் தற்பொழுது செயற்பாட்டாளர்களாக இருப்பவர்கள் குறிப்பிட்ட சில பகுதியினர் என்றும் அதே நேரத்தில் சில பிரிவுகளை உள்ளடக்கியவர்களே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழினத்துடைய குரலாக சிவில் சமூகத்தினுடைய குரல் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தற்போதைய சூழலில் இருக்கிறதா? அவ்வாறு இல்லை, ஆனால் கனதியாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளர் தலைமையேற்று நடத்தி 30 அமைப்புகள் பங்கேற்று அவர்கள் அங்கே தெரிவிக்கின்றார்கள். இதை இல்லை இது நடைமுறை சாத்தியமற்றது என்பதை கட்சிகள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களால் இப்பொழுது கூறுங்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியோ அல்லது தமிழ் அரசு கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் இவைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பயணிக்க போகின்ற சந்தர்ப்பம் என்பது மிக மிக குறைவு. குறிப்பாக இந்த முயற்சியை முன்னின்று எடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர், வடக்கு மாகாண முதலமைச்சராக இருக்கின்ற CV விக்னேஸ்வரன். எனவே அவருடைய நடவடிக்கைக்கு புறம்பானதாக அல்லது மேலானதாக இப்பொழுது இவர்களுடைய குரல் என்பது எழுந்து நிற்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஆனால் இங்கே அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அதாவது அந்த கட்சிகள் என்பன ஏன் தாங்கள் இந்த விடயத்தில் செல்ல முடியாது அல்லது இது எவ்வாறு ஆபத்தாக முடியும் என்றால் இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது விடயம், நாங்கள் தனித்தரப்பு என்று காட்டுவதாக இருந்தால் அதற்காக ஜனாதிபதி தேர்தலை தான் பயன்படுத்துவதாக இருந்தால் அங்கே ஜனாதிபதியாக வரப்போகின்றவருக்கான வாக்குகளில் இருந்துதான் இந்த வாக்குகள் பிரிக்கப்பட போகின்றன. எனவே அவ்வாறு வருபவரிடையே ஒரு ஆதரவு தளத்தை இவர்கள் ஏற்படுத்தி அவர்களுடன் நடவடிக்கைகளை எடுப்பார்களா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் பேச்சுவார்த்தைகள் மூலம்தான் சரிவரும். அவ்வாறான பேச்சுக்களை அவர்கள் நடாத்தி இதை ஒரு பேசு பொருளாக வைத்து, அதாவது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த போகின்றோம், அப்ப நிறுத்தாவது விடத்து இவ்வாறுதான் செய்ய போகின்றோம் என்று அந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களிடையான ஒரு ஆதரவை பெறுவது என்பது கூட ஒரு யுக்தியாக இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கான நேரடி பதில் கட்சிகள் ஒன்றிணைவது என்பது கனவு. எனவே அவர்களுடைய ஒன்றிணைவுக்காக இந்த சிவில் சமூகம் அவர்களிடமிருந்து கோரல்களை விடுக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், ஏன் இது கூடாது என்கின்ற ஒரு பரிச்சார்த்த முயற்சியில் ஈடுபட்டு அதன் மூலம் செல்லலாம். சரி, இந்த முயற்சி என்பது வெற்றியளிக்கும் பட்சத்தில் குறிப்பாக சிங்கள பேரினவாத கட்சிகளுடைய எண்ணம் என்பது எப்படி இருக்கும்? அவர்கள் இந்த பேரம் பேசலுக்கான ஒரு நிலைக்கு வருவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இந்த ஒற்றுமையை பலம் என்று கூறுகின்ற பொழுது தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட போகின்றார்கள் என்ற ஒரு செய்தி ஏனைய தரப்புக்கு சொல்லப்படுகின்ற பட்சத்தில் இந்த தேர்தல் களத்தில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக இது பிரித்தாளுகின்ற தன்மையை கொண்டு வரப்போகின்றது. இந்த வாக்குகள், அதாவது ஆபத்து எங்கே உள்ளது என்றால் ஆக குறைந்த அளவில் தமிழர்கள் உள்ள மாவட்டங்களை நாங்கள் இப்பொழுது தமிழீழ வரைபடத்திற்கு உள்ளடக்கி வைத்திருக்கின்ற மாவட்டங்களில் எவ்வாறான வாக்குகள் அங்கே பிரிய போகின்றன என்பதை வைத்து அந்த ஜனாதிபதியாக வரக்கூடியவரை பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம். இந்த இடத்தில் இவ்வளவுதான் உங்களுக்கு வாக்கு கிடைத்தது, எங்கள் ஒட்டுமொத்தமாக மற்றவர்களுக்கு இத்தனை வீதம் கிடைத்தது, எனவே இதற்குரிய ஆதரவு தளம் இந்த இல்லை அல்லது மாவட்டத்தில் இல்லை போன்ற பல இத்தியாதிகளை கொண்டு வரலாம். எனவே இது பேச்சு பலத்தை பல சந்தர்ப்பம் உண்டு. அதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம், வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழுகின்ற மக்களின் பொது பிரதிநிதியாக ஒருவர் நிறுத்தப்பட்டால் அது வெற்றி பெறக்கூடிய
சாத்தியக்கூறு உண்டு. ஆக தமிழர்களுக்காக மாத்திரம் இப்பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழர்களுடைய புலப்பெயர்வு என்பது அதிக அளவில் இடம்பெறுகின்றது என்பதை அங்கே உள்ள சிவில் சமூகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதீதமாகவே கொண்டு வருகின்றார்கள் வெளியே. அதாவது இப்பொழுது இருக்கின்றவர்கள் இளைஞர்கள் அங்கே தங்கி இருக்க வேண்டியவர்கள் அவர்களை கூட ஆசை வார்த்தைகள் காட்டி அல்லது உயர்கல்வி மாணவர்களாக அல்லது விருந்தினர் விசாக்களில் போன்றவற்றில் எல்லாம் அங்கே இருந்து ஒரு வெற்றிடம் ஒன்று அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு அவல நிலை அங்கே இருக்கின்றது. அது குறிப்பாக மாகாணத்தில் பெரிதாக இருக்கின்றது. அப்போ அவ்வாறான அந்த ஒரு வெற்றி நிலைகள் அல்லது அந்த வெக்யூர்கள் அந்த ஒரு வெற்றி நிலை இருக்கின்ற பொழுது இவ்வாறான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டால் அது எவ்வாறான முடிவை கொண்டு என்பது ஒரு பலத்த சிந்தனைக்குரிய கேள்வி. இது சில வேளைகளில் நாங்கள் விரும்பியதற்கு மாறான முடிவை கொண்டு வந்து தரலாம். உங்கள் கோரிக்கைக்கு இவ்வளவு பேர் தான் ஆதரவு, இங்கே பாருங்கள் மிகுதி அனைத்து கட்சிகளுக்கும் இத்தனை பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று. எனவே இங்கே ஒரு கடப்பாடு இருக்கின்றது. குறைந்தது ஒரு 70%, 65% மக்கள் ஆதரவு தருவார்கள் என்று தெரிந்தால்தான் இவர்கள் அவ்வாறான ஒரு வாக்காளரை நிறுத்த முடியும். அது கூட தனியே தமிழர்களின் வாக்குகளை நம்பி நிறுத்துவது என்பது மிகவும் ஆபத்தானது, மிக மிக ஆபத்தான விடயம். ஆமாம். இந்த இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தொடர்பாக அனைத்து கட்சிகளில் இருந்தும் வேட்பாளர்கள் அறிமுகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்பொழுது தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே கால இடைவெளி என்பது போதுமானதாக இருக்கின்றதா? எவ்வளவு விரைவில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லது இது ஒரு கால நீடிப்பு செய்து இறுதி தருவாயில் இது தொடர்பான தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டு களத்தில் குதிக்கின்ற பொழுது எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும்? நேர காலம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? ஆமாம், இதற்கு நேரமின்மை இங்கே முக்கியமான என்ன சொன்னா, நீங்கள் ஆதரிக்கின்ற ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும். ஒரு கட்சியின் இருந்து நீங்கள் வேட்பாளரை தெரிவு செய்தால் அவரை மற்ற கட்சி இதில் உள்நுழையாது. இப்பொழுது சொல்லுங்கள், விக்னேஸ்வரனை தெரிவு செய்தால் மற்ற கட்சிகள் பின்னடிக்கும், அல்லது அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக இதனை அவருடைய இப்போது ஆதரவு கொடுத்தால் அவருக்கு அடுத்த தேர்தலில் கூட பாராளுமன்ற தேர்தலிலோ மாகாண தேர்தலிலோ அவர்களுக்கு ஆதரவு தளம் என்பது மாறுபட சாத்தியக்கூறு இருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக இன்னும் ஒரு விடயத்தையும் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இப்பொழுது எரிக் சோல்ஹெய்ம், முன்னாள் நோர்வே சமாதான தூதுவர், ரணில் விக்ரமசிங்கவினுடைய காலநிலை ஆலோசகராக பதவியேற்றிருக்கின்ற சூழலில் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். இதுவும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு ஆதரவு முயற்சியாக பார்க்கப்படுகின்ற சூழலில் 13வது திருத்தம் வெகு விரைவில் அமுல்படுத்தப்படும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் தமிழர் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான நகர்வுகளில் ரணில் விக்ரமசிங்க பல கோணங்களில் தன்னுடைய காய்களை நகர்த்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய இந்த அரசியல் சாணக்கியமிக்க நிலைப்பாட்டில் ஓடு தமிழர்கள் மோதுவது என்பது எப்படி இருக்க போகிறது? இதற்கான போட்டி தன்மையை எவ்வாறு தமிழர் தரப்பு எதிர்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையிலேயே அவர் இப்பொழுது அந்த விஜயம் செய்வது என்பது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில், அதாவது ஒரு சமாதான தூதுவராக ஒரு காலத்தில் இருந்தவர் இப்பொழுது அடுத்த தரப்பின் ஒரு ஆலோசகராக மாறி இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அவ்வாறாக இருப்பவர் இந்த விடயத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றார் என்ற நடுநிலைமை தன்மை என்பது அங்கே இருக்கிறதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் அவரால் இவர்களுடைய கொள்கைகளை விற்க முடியும், சிலரை கன்வின்ஸ் பண்ண முடியும், சிலரை ஆமோதிக்க வைக்க முடியும். ஆனால் தமிழர் மத்தியில் ஏற்கனவே எரிக் சோல்ஹெய்ம் மத்தியில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் ஆகவே இந்த பிரச்சார நடவடிக்கையில் ஒரு பாலமாக செயற்படுவார் என்று கூறப்படுவது என்பது ரணில் விக்ரமசிங்குக்கு தமிழர் மத்தியில் இருக்கின்ற ஆதரவு என்பது குறைவடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இல்ல, இது ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த வாக்கு வங்கி போன்றவற்றில் எல்லாம் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களை கூட இவர்கள் பக்கம் திருப்புவதற்காகவும் மற்றும் அங்கே ஒரு நம்பிக்கையை துளிர்க்க விடுவதற்காகவும், நம்பிக்கை ஒன்றை துளிர்க்க விடுவதன் மூலம் மக்களை வாக்களிக்க வைக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கலாம். அவ்வாறான முயற்சியில் ஈடுபட போகின்றார் என்றுதான் நாங்கள் கருத முடியும். ஆகவே நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு பல விடயங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலும் கூறியிருந்தீர்கள். நாங்கள் மற்றொரு பொழுதிலே பேசிக்கொள்வோம். நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. வணக்கம்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.